மதம்ன்றது எதுக்காக ஆதியில வைக்கப்பட்டதுன்னா ஒரு பாதுகாப்பு, பல உதவிகள் அந்த அமைப்பு மூலியமா ஒரு உதவிகள் செய்யலாம், அதுக்காக வைக்கப்பட்டது. ஆனா இப்ப மதம்ன்றது மனுஷனுக்கு மதம் ஏறி போய் திரியிறான். அதனால அந்த மதத்தினுடைய நன்மைகள் செய்து போய் மதத்தில் இருக்கிற தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மகான்களுக்கு மதம் கிடையாது, மனுஷனுக்கு மதம் உண்டு. 1000 மதம் வச்சுன்னு சுற்றி நிற்பான். அதனால எவனும் தனித்து வாங்க மாட்டான். இப்போ இந்த நாட்டில் கட்சிகள் தேவை ஆட்சி நடத்துறதுக்கு, ஆட்சி நடக்காதா? ஆனால் கட்சிகள் வச்சுன்னுக்கிறான், எல்லா கட்சியிலும் எல்லாருங்கிறான் இல்லையா? அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அரசியல் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு மதம். இவன் வந்துட்டுது, அவனை வந்துட்டுது, நான் என்ன செய்யறேன்னு யோசிக்கிறதே கிடையாது. அடுத்தவன் செய்கிற குற்றங்களையே யோசிக்கிறான் மதவாதிகள். அதனால இவன் அந்த மதத்தை திட்டுது, அவன் இந்த மதத்தை திட்டுது. கடவுளை உணராடுவெல்லாம் அப்படிதான் பேசுவான். எந்த மதமும் குற்றமற்ற மதம் கிடையாது, எந்த மதமும் குற்றமான மதமும் கிடையாது. எல்லா மதத்திலும் குற்றங்கள் உண்டு, எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு.